அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். இங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னல்ல. அது தமிழ் தேசியத்தின் புண்ணு. திராவிடம் அது கண்ணல்ல, புண்ணு. உன்னை புரிந்துகொள், உன்னை புரிந்துகொள் என் உடன் பிறந்தவனே. நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ எல்லாவற்றையும் உன் அலைபேசியிலே பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாப்பாடையும் 1 லிட்டர் தண்ணீரையும் உன்னால் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஒப்பந்தம் தான் செய்யணும், ஆர்டர் தான் பண்ணணும். என்ன பண்ணும்? ஆர்டர் தான் பண்ணணும். கடைக்கு சொல்லுவேன், கடைக்கு எங்க இருந்து வரும்? என்ன ஆத்தால பண்ணிட்டு இருந்துதான் அது வரணும். நல்லா கவனிச்சுக்க தம்பி. தம்பி, நீ விண்வெளிக்கு விண்கலனை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் கொடுக்கணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை ஏவலாம், அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் சம்சாரி தான் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? பால் குடிச்சிட்டு தான் என் பிள்ளை போகணும். முட்டை வைப்பேன், நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன். நான் 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் பண்ணை இருக்கும். உனக்கு வெக்கமா இருக்க? நீ போ, நான் மேய்ச்சிடுவேன். ஆனா இங்க வார் முட்டை சாப்பிடுறேன், கறி சாப்பிடுறேன், பால் சாப்பிடுறேன் வந்தாயின்னு வச்சுக்க, பச்சை மட்டை வச்சு பிச்சு போடுவேன். அது என்ன படிக்கிறவன் செய்யற வேலையா? அப்ப படிக்கிறவன் சாப்பிடக்கூடாதுல்ல, பச்சிக்க கூடாதுல்ல. அவர்கள் இலவசம், இலவசம். நாங்கள் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது என் இனத்தின் மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். இந்த 1000க்கு கையெந்தைய ஆத்தால பண்ணி வைக்க மாட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமர செய்வீர்கள்? அதிமுகவை. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்வது, பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை திருமணம் செய்வது. இந்த பேயை விரட்டி விட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? எப்படி? வேலை கலையாத இளைஞன், பாலு கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் பகத்சிங். அது அடிமை இந்தியா. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் 80 ஆண்டுகள் ஆயும் இன்னும் அதே முழக்கம். எப்படி? தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு மட்டுமே அன்பு உடன் பிறந்தார்களே 70 லட்சம் பேர் பணிக்காக காத்திருக்கிறார். இந்த 70 லட்சம் பேருக்கு நீ எப்படி வேலை கொடுப்பாய்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என் பெற்றோர்களே. நீர், வயிறு, நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய ஆட்சி முறை. நீர் என்ன? நீர்வள பெருக்கம். நீரின்றி அமையாது உலகு. தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு எங்கள் திட்டம். நீர் வந்துச்சா, அதுக்கப்புறம் வயிறு, பசி, பசி வந்தால் 10 பறந்து போகும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம் எல்லாம் போயிடும். கல்வி எல்லாம் போயிடும். நீ மனுஷனாவே இருக்க மாட்டாய் என்கிறார் அதிவு மூதாட்டி அவை. அப்ப என்ன பண்ணும்? பசி என்ற சொல் என் தேசத்தில் இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணுவாய் சீமான்? நானே வேளாண்மை செஞ்சிருவேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேன். தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திடுவேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், அதனால் பசுமை பொருளாதாரம். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், வாத்து வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. பனை சார்ந்த தொழில், தென்னை சார்ந்த தொழில், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய தொழிற்சாலை காற்றை நஞ்சாக்கும், நீரை நஞ்சாக்கும், நிலத்தை நஞ்சாக்கும். என்னுடைய தொழிற்சாலை எதையும் செய்யாது, எந்த கேடையும் விளைவிக்காது. அவனவன் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுத்துருவேன்.